வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன் அண்ட் 95 ஃப்ரூட் ட்ரிங்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விரிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். நம் உடலில் டேமேஜ் ஆன செல்லை சரி செய்ய ஆன்டி ஆக்சிடென்ட் வேணுங்க. நம்ம உண்கின்ற உணவில் இருந்து தான் ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லைன்னா டேமேஜ் ஆன செல் அதிகமாகிட்டே இருக்குங்க. செல் புதுசாக உருவாக்குறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணுங்க. எந்த உறுப்பு அதிகமான செல் டேமேஜ் ஆகுதோ அந்த உறுப்பு பழுதடையும். உதாரணத்துக்கு பிரெயினில் செல் டேமேஜ் ஆச்சுன்னா அல்சிமேஸ், மைக்ரேன், இன்சோமியா, டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். இதயத்தில் உயிரணுக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டேமேஜ் ஆகுங்க. கிட்னியில் வந்ததுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸ்கின்னில் வந்துச்சுன்னா ஸ்கின் டிசீஸு, அதாவது சொரியாசிஸ், தோல் சுருக்கம் வருங்க. அதே போல் ஒவ்வொரு ஆர்கன்லேயும் வரும். ஜாயிண்ட் பெயின் வரும், இம்யூன் சிஸ்டம் பிரச்சனை வரும், பிளட் வெசல்ஸ் டேமேஜ் வரும். அதனாலேயே இரத்த ஓட்டம் சரியாக நடக்காத போது, நம்ம உடம்புல சரியாக செல்களுக்கு, உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் போய் சேராத போது உடல் மொத்தமாகவே டேமேஜ் ஆகுங்க. லங்ஸில் செல் டேமேஜ் ஆச்சுன்னா ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற நோய்களும், கண்களில் செல் டேமேஜ் ஆச்சுன்னா கண் பாதிக்கப்படுங்க. சரியான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா எந்த நோயுமே நம்ம உடலில் வராதுங்க. இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. இந்தியாவிலே அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பழங்களால் உருவாக்கப்பட்ட 95 ப்ரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் இதில் தான் மிகப்பெரிய ஓரக் வேல்யூ இருக்குங்க. 9 லட்சம் ஓரக் வேல்யூ இருக்குது. ஓரக் வேல்யூ அப்படின்னா ஆர்கன் ரேடிக்கல் அப்சர்பிங் கெப்பாசிட்டி. நம் உடலில் இருக்கிற ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய கொள்ளளவை அளக்கக்கூடியதாங்க ஓரக் வேல்யூ சொல்லுவாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் 3000லேருந்து 5000 வரை ஓரக் வேல்யூ உணவுகளை உண்ணணும்னு சொல்கிறாங்கங்க. ஆப்பிளில் 3000 ஓரக் வேல்யூ இருக்குது. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3000 ஓரக் வேல்யூ உள்ள போது செல் டேமேஜ் சரி செய்கிறதுங்க. 30 ஓரக் வேல்யூ இந்த சேஷில் 30 இருக்குங்க. ஒரு ஷேஷை சாப்பிட்டிங்கன்னா 10 ஆப்பிள்ஸ் சாப்பிட்றதுக்கு சமங்க. இதில் என்னென்ன பழம் இருக்குன்னா அக்காய்பெரி, கோஜிபெரி, ஸ்ட்ராபெரி, கிரான்பெரி, பிளாக்பெரி, நோனி, செர்ரி, ஆம்லா, ராஸ்பெரி, பிளாக் கரண்ட்டு, எல்டர்பெரி, ரெட் கரண்ட்டு, அலோவேரா இதெல்லாம் இருக்குங்க. இப்போது ஒவ்வொரு பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பார்க்கலாங்க. அக்காய்பெரி சாப்பிட்டிங்கன்னா ஆயில் உங்களுக்கு அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இதயத்தின் செயல்பாடு சரியாக நடக்குங்க. கோஜிபெரி சாப்பிட்டிங்கன்னா ஆயுள் காலம் நீடிக்கும், விந்தணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், கேன்சருக்கு எதிராக செயல்படுதுங்க, கண் பார்வை பிரச்சனையை சரி பண்ணுங்க, கீமோதெரப்பி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது, ரேடியேஷன் முடித்தவங்களுக்கெலாம் இதை கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. செல்களை புதுப்பிக்குதுங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ உதவுகிறது. நோனி சாப்பிட்டிங்கன்னா வலி நிவாரணி, மூட்டு வலி குறைக்க உதவுகிறது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை குறைக்கவும், கேன்சர் செல்லை உருவாவதை கண்ட்ரோல் பண்ணவும் உதவுதுங்க. இதய நோய் தடுக்க உதவுது. அலோவேரா சாப்பிட்டிங்கன்னா 200 நோய்களுக்கு மேற்பட்ட நோய்களை சரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸ்கின்னுக்கு உதவுது, கேன்சர் நோய், சர்க்கரை நோய்க்கெலாம் இது சாப்பிட்லாங்க. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது, ஆர்பிசி சொல்லக்கூடிய இரத்தத்தை உருவாக்க செயல்படுகிறது, எல்டிஎல் தீங்கு விளைவிக்கிற கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது. பிளாக்பெரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வைட்டமின் பி, சி, கே, கால்சியம், புரோட்டீன், இரும்பு சத்து, ஜிங்க்கு, உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல் அதிகமாக கொண்ட பழம்தாங்க பிளாக்பெரி. ராஸ்பெரியை இப்போ சாப்பிட்டிங்கன்னா அதிகமான ஃபைபர் கொண்டது, மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பொருள் அதிகமாக இருக்குங்க. பிளாக் கரண்ட் பழம் சாப்பிட்டிங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வராது,
ஆர்த்ரைட்டிஸ், உடலில் படிந்த இருக்கக்கூடிய விஷத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றுங்க. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். ப்ளூபெர்ரி பழம் சாப்பிட்டிங்கன்னா கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுங்க. ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. செர்ரி பழம் சாப்பிட்டிங்கன்னா மெலட்டோனின் அடங்கியுள்ளது. இது சரியான தூக்கம் வர உதவுகிறது. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. மூளைக்கு இருக்கக்கூடிய நியூரான்ஸ் சக்திப்படுத்த செயல்படுகிறது. கிரான்பெர்ரி ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்துமா வராதுங்க. யூரின் ட்ரக் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் தடுக்கும். அல்சர் தடுக்கிறது. ரெட் கரண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டிங்கன்னா செரிமானத்துக்கு உதவுகிறது. மலச்சிக்கல் வராது. தசைகளில் வலி வரும்போது தடுக்கிறது. எல்டர்பெரி ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா ஆன்டி வைரஸ் நோய் ப்ராப்பர்ட்டி வைரஸ் அட்டாக் பண்ணுறதை தடுக்குது. அல்சர்லேருந்து பாதுகாக்கிறது. தொண்டை பிரச்சனையிலேருந்து பாதுகாக்குதுங்க. ஆம்லா நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பார்வை போன்ற ஸ்கின் பிரச்சனைக்கெல்லாம் சரியாகுதுங்க. இதை வருஷத்துக்கு 3 இதே மாதிரி பாக்ஸ் சாப்பிடணுங்க. எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுங்க. இது வேணுன்றங்க எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 3815 ரூபா வரும். இது குளோபல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஐ ஒரக் வேல்யூ இருக்குங்க. தேங்க்யூ.